ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா VLAN. VLAன்னா என்ன, VLAN எதுக்காண்டி யூஸ் பண்றாங்க அப்படின்ற ப்ராசஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள் நான் திரும்பியும் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் நார்மலாக ஒரு 5 சுவிட்சஸ் எடுத்துக்கிறேன். 5 பிசிஸ் எடுத்துக்கிறேன். அந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறேன். 2960 அப்படின்ற சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு போர்ட்டில் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஒவ்வொரு போர்ட்டில் நான் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஒரு போர்ட்டில் நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஐபி அசைன் பண்ணுறேன். நான் டெஸ்க்டாப்பில் இதில் 192.168.10.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி. இதுதான் 168.10.2. ஸோ 192.168.10.3. ஸோ எல்லா பிசிக்குமே நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஐபி அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் தான் இப்போ பார்க்குறது நம்ம. ஸோ அதுலேருந்து VLANக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஓகேவா? ஸோ இப்போ இது PC3 PC0ோட ஐபி அண்டு இது PC4ஓட ஐபி. ஒவ்வொருத்துக்குமே ஐபி அண்ட் மேக் அட்ரஸ் அசைன் பண்ணியிருப்பான். ஓகேவா? மேக் அட்ரஸ்ன்றது டிஃபால்ட்டாக ஒவ்வொரு நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை பேஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மேக் அட்ரஸை அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிங் பண்ண போறோம். ஸோ PC0லேருந்து பிங் 192.168.10.3 நான் பிங் பண்றேன். ஸோ பிங் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ எனக்கு இப்போ என்ன ஆகுது, ஒரு நிமிஷம். பிங் ஆகும்போது எனக்கு டேட்டாஸ் 4 பீஸ்லையுமே எனக்கு சென்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ எதுக்கு எனக்கு தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் போகாம எல்லா பீஸ்லையும் சென்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வருது. அதாவது இப்போ ஒரு பிங்கிங் ப்ராசஸ் முடிஞ்சோடனே ஒரு கமாண்ட் வந்துச்சு பாருங்க, ரிப்ளே ஃப்ரம் 192.168.10.3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு என்ன நடந்துச்சு, மொத்தமா எல்லா சுவிட்சுக்குமே எனக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு இதோட ஆர்ப் அட்ரஸ், அதாவது மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் சுவிட்ச் ரன் ஆகும். ஓகேவா? சுவிட்ச் ரன் ஆகிறதுக்கு மேஜரா மேக் அட்ரஸ் எனக்கு தேவைப்படுது. இப்போ நான் எக்ஸிட் பண்றேன். எக்ஸிட் பண்ணிட்டு ஒன்ஸ் அகெயின் ஒரு கமாண்ட்ல இதோட மேக் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 00653C35181338 அப்படின்னு சொல்லிட்டு இதோட மேக் அட்ரஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது PC3யோட மேக் அட்ரஸ். ஓகேவா? PC3யோட மேக் அட்ரஸ் தான் இப்போ எனக்கு இதுல PC0ல எனக்கு தெரியுது. இந்த மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் எனக்கு நடக்கும். இப்போ ஒன்ஸ் அகெயின் நான் என்ன பண்றேன்னா இது எல்லாத்தையும் delete பண்ணிட்டு திரும்பி நான் கனெக்ட் பண்றேன். நான் ஐபி அசைன் பண்றேன் 192.168.10.1.
ஓகேவா? .2 .3 இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஐபி அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஒன்ஸ் நான் PC5ஓட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு அதோட ஆர்ப் டேபிள் பார்க்குறேன். ஆர்ப் அப்படின்றது அட்ரஸ் ரெசல்யூஷன் பேக்கெட்னு சொல்லுவாங்க. சரி, அட்ரஸ் ரெசல்யூஷன் பேக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எந்த வித ஆர்ப் என்ட்ரியுமே எனக்கு ஃபவுண்ட் ஆகலை. ஓகேவா? PC5ல. இப்போ PC8ல பாருங்க, ஆர்ப் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்ப் என்ட்ரிஸ் எதுவுமே ஆகலை. ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு ஆர்ப் வந்து எதுவுமே ஆர்ப் அப்படின்றது என்னன்னா மேக் அட்ரஸ் தான் ஆர்ப்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் ரெசல்யூஷன் பேக்கெட்டு அதை நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஆர்ப் டேபிளில் தான் வந்து மேக் அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் எதுலையுமே எனக்கு ஆர்ப் டேபிள் வந்து அசைன் ஆகலை. ஓகேவா? ஆர்ப். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு டேட்டாவை நான் சென்ட் பண்ணுறேன், அதாவது பிங் பண்ணுறேன். நான் ஒரு இதை எதுலேருந்து PC5லேருந்து PC8க்கு அசைன் பண்ணுறேன். ஓகேவா? அதோட ஐபி என்னன்னா பிங் 192.168.10.4. ஓகேவா? இப்போ எனக்கு டேட்டாஸ் வந்து சென்ட் ஆகுது. இப்போ எனக்கு டேட்டா சென்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன பாருங்க, 3 4 அட்டன் டயத்தில் போகுது. ஸோ இதோடது மட்டும்தான் எனேபிள் இருக்கு. இது ரெண்டும் எனக்கு டிசேபிள், அதாவது எனக்கு டேட்டா வந்து இதோட ஐபி கிடையாதுன்னு சொல்லுது. ஸோ திரும்பியும் ரிட்டர்ன் எனக்கு அனுப்புது. ஸோ திரும்பியும் எனக்கு ரிட்டர்ன் இங்கே வந்துடுது. ஓகேவா? ஸோ எனக்கு இங்கேருந்து ஒரு ஆர்ப் ரெக்வெஸ்ட் வந்துருச்சு. இப்போ அகைன் அடுத்த கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோ வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக எனக்கு இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயம் இப்போ கண்டினியூஸாக எனக்கு நடந்துட்டு இருக்குங்க. இப்போ எனக்கு என்னன்னு பாருங்க. ஸோ கண்ட்ரோல் கீ, நான் பிங்கிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு இப்போ இதோட ஆர்ப் அட்ரஸ் என்னன்னு பார்க்குறேன். PC5ஓட ஆர்ப் என்ன வந்திருக்கு, 00C8562 அப்படின்றது தான் வந்திருக்கு. ஓகேவா? 00C8562 00C8562 இதோட ஆர்ப் அட்ரஸ் பார்த்துட்டீங்கன்னா, மேக் அட்ரஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 00C8562 அப்படின்ற மேக் அட்ரஸ். ஓகேவா? அதாவது PC5 வந்து PC8ஓட மேக் அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணிடுச்சு. இனிமேல் கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இது ஒரு சின்ன நெட்வொர்க், ஒரு 4 PC ஒரு நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி சுவிட்சை பேஸ் பண்ணி கம்யூனிகேட் டேட்டா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே இது ஒரு ஆஃபீஸில் நீங்கள் நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் பிசிஸ் ஒரு 15-30 பிசி இருக்கும், இல்லை 100 பிசி இருக்கும். அந்த 100 பிசிக்கும் வந்து மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு டேட்டா ஆர்ப் மெசேஜ் ஆர்ப் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணும். அப்படி சென்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப டேட்டா டிராஃபிக் ஆகும். ஓகேவா? அதை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் VLAN அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து என்ன பண்றோம்னா யூஸ் பண்றோம். இப்போ PC6க்கு பார்ப்போம் அதோட ஆர்ப் ரெக்வெஸ்ட் ஆர்ப் அட்ரஸ். இந்த ஆர்ப்புமே எனக்கு PC6ல இல்லை. ஓகேவா? PC7லையும் இருக்காது. எந்த ஆர்ப்புமே என்டர் ஆகலை. ஓகேவா? இப்போ PC8ல இருக்கும், ஏன்னா இதோட ஆர்ப் அட்ரஸ் அங்கே இருக்கும், அதாவது மேக் அட்ரஸ். ஸோ 00D09711 00D09711. ஸோ இதோட மேக் அட்ரஸ் இந்த பிசிக்கு போயிடுச்சு, இதோட மேக் அட்ரஸ் இந்த பிசிக்கு போயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா எனக்கு இந்த பிசிக்குள்ள தான் நடந்துட்டு இருக்கும், வேற எங்கேயும் எனக்கு எலாபரேட் ஆகாது, ஸ்விட்சிங் ப்ராசஸ் வந்து போகாது. ஓகேவா? ஸோ லேயர் 1 அண்ட் லேயர் 2 OSI மாடலை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாட்டி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அண்ட் ஆர்ப் அட்ரஸ் டீடைல்ஸ். இப்போ PC6லேருந்து PC5க்கு நான் டேட்டா சென்ட் பண்ணுறேன், பிங் பண்ணுறேன் அப்படின்னா
PC5 PC6 எடுத்துக்கிறேன். PC6ல வந்து பிங் 192.168.10.1. ஸோ இப்போ எனக்கு பிங் ஆகுது. இப்போ எனக்கு பிங் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, மூணுக்குமே எனக்கு அனுப்புது. PC5 அனுப்புது, PC7, PC8 இந்த மூணுக்குமே அனுப்பிட்டு எது எனக்கு ஆர்ப் அட்ரஸ், இதுக்குரிய மேக் அட்ரஸ் எதுன்னு பார்த்துட்டு அதுல இருந்தா இதுக்கு ரிப்ளை வருது. அந்த ரிப்ளை தான் இதுல எனக்கு எக்ஸெப்ட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சிமுலேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதோட மேக் அட்ரஸ் என்னன்னு பார்க்குறேன் நான். அதாவது ஆர்ப் டேபிள் என்னன்னு பார்க்குறேன். ஸோ என்னன்னு வருது, DD0, அதாவது PC5ஓட மேக் அட்ரஸ் DD0 00T09711 மேக் அட்ரஸ் இதுக்கு வருது. இப்போ இதுல என்ன மேக் அட்ரஸ் இருக்கு, ஸோ ரெண்டு மேக் அட்ரஸ் வந்திருக்கு பாருங்க. ஒன்று வந்து ஐபி அட்ரஸ் 10.2ஓட மேக் அட்ரஸ், அதாவது PC6ஓட மேக் அட்ரஸ். இன்னொன்று IP4 10.4ன்ற மேக் அட்ரஸ், PC48ஓட மேக் அட்ரஸ். ரெண்டு அட்ரஸ் வந்து இந்த ஆர்ப் டேபிள்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ப்ராட்காஸ்ட் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ப்ராட்காஸ்ட் கண்டிப்பா எனக்கு பண்ணி அதோட மேக் அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அது டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டியும் பர்டிகுலர் பிசிக்கு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் அந்த பேக்கெட் சென்ட் பண்றதுக்காண்டியும் தான் VLAN அப்படின்ற ஒரு செக்ஷனே கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை அப்படியே வச்சுக்குவோம். ஸோ இது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்போ நம்ம பார்க்க போறது VLAN. லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? இப்போ பார்க்க போறது வந்து VLAN. ஸோ VLANக்கும் சேம் அதே மாதிரி ஒரு 5 பிசி எடுத்துக்கிறேன். இது ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு 6 பிசிஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து சுவிட்ச் தனியாக எடுத்துக்கிறேன். சுவிட்ச் எடுத்துட்டு இப்போ அது கனெக்ஷன் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் கனெக்ஷன். ஓகேவா? இது ஒரு டிபார்ட்மெண்ட். இதுல நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இது பண்ணிடுவோம். ஓகே, கலர்ல இது ஒரு டிபார்ட்மெண்ட். இது ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இது ஒரு டிபார்ட்மெண்ட், இது ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ இதை வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐடி டிபார்ட். ஸோ இதை வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து HR டிபார்ட்மெண்ட். ஓகே, அதாவது இந்த 3 டிபார்ட்மெண்ட் தனித்தனியா பிரிச்சாச்சு. இப்போ இதுக்கு தனியா நம்ம இப்போ ஐபி அசைன் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? இப்போ இதுல வந்து 192.168.10.20.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அசைன் பண்றேன். (192.168.20.2). ஓகேவா? 192.168.20.3, 192.168.20.4, 192.168.20.5,
ஓகே, எல்லாத்துக்குமே நான் ஐபி அசைன் பண்ணிட்டேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 20.1 20.12 20.3 20.4 இது அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட். 20.5 ஓகேவா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐபியோட சரி ஒவ்வொரு பிசியோட ஐபி அட்ரஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஐபியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா பில் பண்ண போறோம். இப்போ வந்து நார்மலாக 2.1ஓட ஃபங்க்ஷன்ஸ் 2.1ஓட மேக் அட்ரஸ் ஆர்க் டேபிள் என்னன்னு பார்ப்போம். இந்த ஆர்க்கும் எனக்கு என்டர் ஆகலை. ஓகேவா. இப்போ நான் இந்த பிசி 9ல இருந்து பிசி 14க்கு நான் பிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா. 192.168.20.6 எனக்கு பிங்கிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து எனக்கு இதோட ஆர்ப் அட்ரஸ் என்னன்னு பார்க்குறேன். எனக்கு பிசி 14ஓட ஆர்ப் அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. 00097C5A அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப் அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. இப்போ என்ன ஆயிருக்குன்னா எனக்கு இங்க இருந்து இந்த நெட்வொர்க் இங்கெல்லாம் தேவையில்ல. ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மட்டும் கம்யூனிகேட் பண்ணா போதும். ஹெச்ஆர் கூட கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணா போதும். ஸோ அந்த ப்ராசஸ்க்காண்டி யூஸ் பண்றதுதான் VLAN. ஓகேவா. இப்போ ஒரு சில நேரம் வந்து ஐடில இருந்து ஒரு இந்த மாதிரி இந்த நெட்வொர்க் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயில் அனுப்புறாங்கன்னா அது வேற ஃபங்க்ஷன், அது வேற விதமான நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னா எனக்கு இதுக்கு மட்டும் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் எனக்கு அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கணும், கம்யூனிகேஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா VLAN யூஸ் பண்றாங்க. அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் சுவிட்ச் மாத்துறோம். கான்ஃபிக் டெர்மினல், ஹோஸ்ட் நேம் வந்து சுவிட்ச் 1 மாத்துறோம். ஓகேவா. ஸோ VLAN 10. ஓகேவா. அதோட நேம் வந்து இது ஐடி டிபார்ட்மெண்ட் VLAN 10. இதோட நேம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். ஓகேவா. எக்ஸிட். அடுத்து VLAN 20. இதோட நேம் வந்து அக்கௌண்ட்ஸ். ஓகேவா. எக்ஸிட். அடுத்து VLAN 30. இதோட நேம் வந்து HR. ஸோ இப்போ என்னோட VLAN பார்ப்போம். do show VLAN இதான் கமாண்டு. do show VLAN கொடுத்தீங்கன்னா எனக்கு பாருங்க VLAN பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4095 VLANs என்னால கனெக்ட் பண்ண முடியும் ஒரு சுவிட்சை பொறுத்த வரைக்கும். 0 to 4095 VLANs. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் VLAN 1ன்றது டிஃபால்ட் VLAN. அதுல தான் எல்லா விதமான போர்ட்ஸுமே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 24 போர்ட் இருக்கும். 24 போர்ட்ல 2 போர்ட் வந்து எனக்கு ஜிகாபைட் போர்ட்டை தான் இருக்கும். ஸோ மீதி எல்லாமே 24 போர்ட்ஸஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த 24 போர்ட்ஸஸ்ல தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். மீதி உள்ள இந்த போர்ட் எல்லாமே 1002 1003 1004 1005 இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மீதி உள்ள போர்ட்ஸ். இந்த போர்ட்ஸ்லாம் வந்து டிஃபால்ட் போர்ட், இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய போர்ட். இது எதுக்காண்டி யூஸ் பண்றாங்கன்னு நான் நெக்ஸ்ட் சொல்றேன். எதுக்காண்டி இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ இப்போ இந்த 10க்குள்ள நான் 2 போர்ட்டை நான் அசைன் பண்ண போறேன். ஸோ ஒவ்வொரு போர்ட்டுக்குள்ளேயும் எனக்கு 2 போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ண போறேன். 2 போர்ட் தானே நான் கனெக்ட் பண்ணிருக்கேன், 2 பிசி தானே கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச், எனக்கு ரேஞ்ச் எதுக்காண்டி போடுறேன்னா ஒரே இதுல
மல்டி போர்ட்ஸ் நான் சீக்கிரமா கனெக்ட் பண்றதுக்காண்டி. இல்ல தனித்தனியா நம்ம கமாண்ட் கொடுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 0/2 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த 2 போர்ட்டு தான் எனக்கு கம்யூனிகேட் பண்ண போறோம். இப்போ சுவிட்ச் போர்ட் மோட் அக்சஸ் VLAN சுவிட்ச் போர்ட் மோட் அக்சஸ் ஆச்சு. ஸோ அடுத்து வந்து சுவிட்ச் போர்ட் அக்சஸ் VLAN 10. ஓகேவா, VLAN 10 கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கிரீன் கலர்ல இருந்துச்சு, இப்போ திரும்பி இது டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இது VLAN ஃபங்க்ஷனோட கனெக்ட் ஆகுது. நோ ஷட். ஓகேவா, எனக்கு ஷட் டவுன் பண்ணாம திரும்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்காண்டி நோ ஷட் அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து VLAN 10க்குரிய ப்ராசஸ். ஓகேவா, இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு ஷோ VLAN கொடுக்குறேன். டூ ஷோ VLAN. இப்போ பாருங்க, எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 அண்ட் 0/2 வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, 2 போர்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 and 4 3 and 4 கொடுத்தாச்சு. சுவிட்ச் போர்ட் மோட் அக்சஸ் VLAN சுவிட்ச் போர்ட் அக்சஸ் VLAN 20 கொடுத்துட்டு நோ ஷட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, முன்னாடி கனெக்ட்ல இருந்தது, இப்போ எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திரும்பி கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, எக்ஸிட். ஸோ இப்போ அடுத்து வந்து ஷோ VLAN கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் VLAN 10 அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 அண்ட் 0/4 வந்து எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. HR டிபார்ட்மெண்ட் அடுத்து இருக்கு. இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் ரேஞ்ச் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/4 5 to 6 switch port mode access switch port access VLAN 30. So VLAN 30. ஓகேவா, இப்ப do show VLAN கொடுக்கிறேன். திரும்பியும் இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்ல 2 பிசி கனெக்ட் பண்ணிருக்கேன். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 2 பிசி கனெக்ட் பண்ணிருக்கேன். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல 2 பிசி கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா, எல்லாமே ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ நான் இதுக்கும் 20.1க்கும் 192.168.20.6க்கு நான் இப்போ பிங் பண்றேன். எனக்கு பிங் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. எனக்கு பிங் ஆகாது. இதோட VLAN வந்து 10, அதோட VLAN வந்து 30. ஸோ ஒரே ஒரு VLANக்குள்ள இருக்க கம்யூனிகேஷன் தான் என்னென்ன பிசிஸ் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த பிசியோட தான் இது கம்யூனிகேட் நடக்கும். இது எந்த பிசியோடையும் கம்யூனிகேட் நடக்காது. ஸோ ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் கோட்ல மட்டும்தான் எனக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கம்யூனிகேஷன் நடக்காது. 192.168.20.2.
20.2ல நடக்கும்போது எனக்கு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அதுக்குள்ள மட்டும் நடக்கும். ஸோ அதுக்குள்ள மட்டும் எனக்கு நடக்குது பாருங்க. 20.2ல மட்டும் எனக்கு பிங்கிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். வேற எதுக்கும் எனக்கு போகாது. வேற எந்த நெட்வொர்க்குள்ளேயும் எனக்கு போகாது. வேற எந்த டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் போகாது. ஸோ இதுதான் வந்து VLAN அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்குள்ள மட்டும் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் எனக்கு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் நடக்கணும். அதுவும் இல்லாமல் எனக்கு ப்ராட்காஸ்ட் வந்து கம்மி பண்ணணும், டேட்டா டிராஃபிக்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த VLAN செக்ஷனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? டிஃபால்ட்டா இந்த மாதிரி தான் VLAN வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, (20.3க்கு வந்து 192.168.20.4 கம்யூனிகேட் பண்ணுவோம். எனக்கு பிங் ஆகுது. ஓகேவா? இதே இது நான் 5யோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு பிங் ஆகாது. ஓகேவா? ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்து இப்போ ஆர் டேபிள் நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். எனக்கு 20.4ஓட ஆர்க் டேபிள் தான் காமிக்குது. 8386 தான் இதோட லாஸ்ட் நம்பர் ஆர்க் டேபிள், அதாவது மேக் அட்ரஸ் 8386 இதோட மேக் அட்ரஸ். ஓகேவா? ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குக்கும் VLAN-க்குள்ள டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்றத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, ஸோ ரன்னிங் கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா ஸோ என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது, சுவிட்ச் போர்ட் இன்டர்ஃபேஸ் பாஸ் இத்தர்நெட் ஸ்லாஷ் சுவிட்ச் போர்ட் VLAN 10, அடுத்து 20, அடுத்து 30. ஸோ வேற எதுவும் பெருசாக நான் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த VTYலாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ இந்த VTY கன்சோல் இதெல்லாம் எதுக்காண்டி அப்படின்றத அடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்போ ஒரு சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஒரு பிசி எடுத்துக்கிறேன். இந்த பிசியை வந்து நான் என்ன பண்றேன்னா கன்சோல் கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணி இந்த சுவிட்சோட நான் கனெக்ட் பண்றேன். கன்சோல் கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இந்த பிசியை வந்து ஒரு ஐபி கொடுத்துருக்கேன். ஐபி எதுவுமே கொடுக்கலாம், நான் ஜஸ்ட் ஒரு பிசி மட்டும் எடுத்திருக்கேன். இந்த பிசி எடுத்து கன்சோல் போர்ட் மூலியமா, கன்சோல் போர்ட்ன்றது இதுதான் இந்த கன்சோல் போர்ட். ஓகேவா? திரும்பி எனக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு பிசி எடுத்துக்கிறேன். பிசி எடுத்துட்டு கன்சோல் போர்ட் மூலியமா மூலியமா இந்த சுவிட்சை நான் கனெக்ட் பண்றேன். இப்போ இந்த சுவிட்சோட கான்ஃபிகரேஷன் என்னன்னு பாருங்க. இப்போ இவ்வளவு என்ன நடந்துட்டு இருக்கு, லாஸ்டா இந்த கமெண்ட்ல இருக்கு. நான் எக்ஸிட் கொடுத்துட்றேன், எனேபிள் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேவா? இது என்னோட சுவிட்சோட கான்ஃபிகரேஷன். சுவிட்சுக்குள்ள போனது. இப்போ இந்த பிசிக்குள்ள போயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதே சுவிட்சை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினல் இது வந்து புட்டி அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அது மாதிரி தேர்ட் பார்ட்டி டெர்மினல் அப்படின்றது சிஸ்கோ பேக்கெட் அட்ரஸ்ல டிஃபால்ட்டா கொடுக்குறது. இது மூலியமாவும் நீங்க சுவிட்சை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் த்ரூ கன்சோல் கேபிள். ஸோ கன்சோல் கேபிள் எதுக்காண்டினா ஒரு சுவிட்சை பிசிக்கலா கான்ஃபிகர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த கன்சோல் கேபிள். ஸோ இப்போ அதே சுவிட்சை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் இது ஹோஸ்ட் நேம் மாத்துறேன், கான்ஃபிக் டெர்மினல் ஹோஸ்ட் நேம். இது என்ன இப்போ என்ன சுவிட்ச்னா VLAN சுவிட்ச்னு மாத்துறேன். இப்போ VLAN சுவிட்ச்னு மாத்திருச்சு. இப்போ எக்ஸிட் கொடுத்துட்றேன். இப்போ நான் எது மூலியமா மாத்திருக்கேன், PC17 மூலியமா, PC17 மூலியமா இந்த சுவிட்சோட நேம் மாத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள பிசிக்குள்ள போய் பாருங்க, அதாவது சுவிட்சுக்குள்ள போய் பாருங்க மாறி இருக்கா. இது கன்சோல் கேபிள் மூலியமா இந்த பிசி வழியா வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் பண்றது தான் இந்த கன்சோல் கேபிளோட யூசேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் VLAN-ஓட ஃபங்க்ஷன். இப்போ நான் அடுத்து வந்து டெல்நெட் அண்ட் SSH பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஐபி அட்ரஸ்லேயே பேஸ் பண்ணி /24 கிளாஸ் சி கிளாஸ் பி இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஐபி அட்ரஸ்ல வந்து சப்நெட் மாஸ்க்னா என்ன, டிஃபால்ட் கேட்வேனா என்னன்னு பார்ப்போம் அடுத்து.
அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நெட்வொர்க் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட்டில் தான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் போட முடியும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.